Hello friends, welcome to PW Tamil Nadu 8, 9, 10 channel. ஆல்ரெடி 10th எக்ஸாமுக்குலாம் செம்மையா வீடியோஸ் போட்டு செம்மையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. ஆனா 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போதான் உண்மையான பயமே வந்திருக்கு. ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் பிளானரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய எக்ஸாம் ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 16க்குள்ள முடியும் தான் போட்டிருக்காங்க. ஆனா உங்க ஸ்கூல்ல என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்கேஸ் எங்களுக்கு 9th எக்ஸாமே முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஆனா இந்த 10 டேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான் வீடியோ. சரியா? இந்த ஸ்டடி பிளான்ல 10 டேஸ்ல எப்படிலாம் படிச்சா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலான்றத சொல்ல போறேன். உங்களோட லாஸ்ட் ஃபைனல் 10 டேஸோட ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேவா? 9th ஆனுவல் எக்ஸாம் எழுதுக்கு மேம் செம்மையா எழுதணும் அப்படின்னா இந்த 9th ஆனுவல் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு 10த்துக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதனால தான் இதை இம்பார்ட்டண்டா சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ 9th ஆனுவல் எக்ஸாம்ல நமக்கு மொத்தம் 10 டேஸ் தான் இருக்குன்னாலும் இல்ல எல்லாமே கவர் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்துக்கோ, டெய்லியுமே 2 சப்ஜெக்ட் படி. ஓகேவா? அந்த 2 சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா, ஒன்னு உனக்கு ரொம்ப டஃப்பா இருக்க எக்ஸாம். ஓகேவா? உனக்கு ரொம்ப டஃப்பா இருக்க சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்க சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. இது ஒருத்தருக்கு மேக்ஸா இருக்கலாம், ஒருத்தருக்கு சோஷியலா இருக்கலாம், ஒருத்தருக்கு சயின்ஸா இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். யாருக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் இருக்கும். அதை ரெண்டுமே சூஸ் பண்ணி 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லியுமே அது ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? படுக்க போறதுக்கு முன்னாடி நீ அன்னைக்கு என்னெல்லாம் படிச்சியோ அதை ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டு தான் படுக்க போனது ரொம்ப 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 கம்பல்சரியான விஷயம்டா. நிறைய பேர் நினைப்போம் படிக்கிறதால தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. யார் அதிகமா ரிவைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா மார்க் கிடைக்கும். நீ வேணா இதை செக் பண்ணி கூட பாரு உன்னோட நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகேவா? இப்போ லாஸ்ட் 3 டேஸ் என்ன மேம் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீ என்னெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கியோ, ஏன்னா வீக்கான ஏரியாஸ் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ல நீ கவர் பண்ணிடுவ. ஓகேவா? மிச்சம் இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா ரிவைஷன் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? ரிவைஷன் மட்டும் தான் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். என்ன மேம் டெஸ்ட் இந்த மொத்தத்தையா மேம் உட்காந்து டெஸ்ட் எழுதிக்க போகணும் அப்படின்னா அப்படி இல்லை. ஓகேவா? என்னெல்லாம் உனக்கு மறக்குதோ, ஓகேவா, அதோட டயக்ராமா இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவா இருக்கலாம், ஒரு டேட்டா கூட இருக்கலாம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? இது ஓகே. இந்த டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணுன்றத இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லா 5 சப்ஜெக்ட்ஸையுமே வந்து கவர் பண்ணிடணும்டா. அந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே உனக்கு என்னெல்லாம் டஃப்பா இருக்கோ அதை நீ கான்செப்ட்ஸை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ. எக்ஸாம்ல ஒரு வாட்டி படிச்சாவே உனக்கு கரெக்டா மண்டையில இருக்கும். ஓகேவா? இந்த 5 சப்ஜெக்ட்ல உனக்கு ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்து நான் ஆல்ரெடி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரீவியஸ் எக்ஸாம்லயே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு இருக்கவங்க அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு மற்ற 4 சப்ஜெக்ட் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பி. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் நல்லா வருன்றதால அந்த சப்ஜெக்டையும் பிடிச்சி தொங்காம மற்ற சப்ஜெக்டை கவர் பண்ண ட்ரை பண்ணு. சரியா? ஏன்னா உனக்கு 10th டோட்டல் மார்க்ஸ்ல உனக்கு எதை பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் மார்க்கை பார்க்க மாட்டாங்க. டோட்டலா நீ எவ்வளவு எடுத்திருக்கன்றதா பார்ப்பாங்க. சரியா? இப்போ டே 7 to 9 என்ன பண்றோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ரிவிஷன் பண்ணணும். ஸோ டே 7ல இருந்து 9 வரைக்கும் நீ ஒரு புதுசான டாபிக் கூட படிக்காம ரிவிஷன் தான் பண்ணணும். இன்கேஸ் உனக்கு அந்த ரிவிஷன் பண்ணும்போது அந்த புக்கில் கீழேயோ இல்லை மேலேயோ இது இம்பார்ட்டண்டா இருக்குமோ, இல்லை புக்கின் சைடில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்களோ அப்படின்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை மட்டும் ஒரு வாட்டி படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? டே 10 இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டே. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க எப்படி காமா ஹேண்டில் பண்றத சொல்லி கொடுக்க போகுது. ஏன்னா இதுல நீங்க எல்லா டேட்ஸ், எல்லா ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஞாபகம் வராத விஷயத்தைய இங்கேயே நீங்க கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அதனால இந்த 10 டேஸ் ஓகேவா, நீ என்னதான் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா படிச்சிருந்தாலுமே இந்த 10 டேஸ் பிளானை நீ ஒழுங்கா பண்ணலன்னா எக்ஸாம் டைம்ல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாமுக்கு படிக்கிறன்ற பேர்ல உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காம நிறைய தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா படிங்கடா. ஏன்னா இந்த 9th எக்ஸாம் உங்களுக்கு என்னதான் 10த்துக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குனாலும் உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் என்னன்னா, உங்களுக்கு இந்த 9th எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, 10th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்களும், இல்ல 9th எக்ஸாம் முடிச்ச உடனே நான் 10த்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த தெரி எஸ்எஸ்எல்சி 2027 பேட்ச். இதுல நாங்க எப்படி செமையான ஸ்கோரை ப்ரிப்பேர் பண்றது, ஓகேவா, செமையான ஸ்கோர் எடுக்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதா உங்களுக்கு ஈஸியா சொல்ல போறோம்டா. இந்த 500 out of 500 ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியா இது எப்படி ஸ்கோர் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆர்கனைஸ்டா உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஓகேவா?
இப்போ கடைசி நிமிஷத்துல நீங்க கஷ்டப்படுற மாதிரி நெக்ஸ்ட் வருஷம் நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்டே நம்ம போர்ஷன்லாம் முடிச்சுட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ண போறோம். ரிவிஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். அதே மாதிரி ரிவிஷன் பண்றதுக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணி பண்ண போறோம். என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணாம அவாய்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே இந்த பேட்ச்ல நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் என்ஜாய்மெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாவும் ஜாலியாகவும் தாண்டா இருக்க போகுது. ஓகேவா? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த 9th எக்ஸாம்ஸை செமையா முடிச்சுட்டு வரணும். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வேணும், எந்த சப்ஜெக்ட் வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தெரி பேட்ச்ல ஜாயின் பண்ண போறவங்க எல்லாருமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுல என்ரோல் பண்ணிக்கோங்கடா. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கமெண்ட்ல போடுறத வச்சு தான் நாங்க என்னென்ன வீடியோஸ் பிளான் பண்றத பிளான் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், உங்களோட டைம் டேபிள் என்ன, இது ரெண்டுத்தையுமே கமெண்ட்ல போட மிஸ் பண்ணிடாதீங்க. பை. ஆல் தி பெஸ்ட்.